பள்ளி மாணவர்களின் அறிவியல் திறமையை வெளிப்படுத்தும் வகையில் கோவையில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தினர். இயற்கை விவசாய தொழில்நுட்ப முறைகள், சூரிய மின்னாற்றல் மூலம் இயங்கும் ஊர்திகள், வான்கலன்கள் போன்றவற்றை காலத்துக்கு ஏற்றாற்போல் மாணவர்கள் வடிவமைத்திருந்தனர். இந்த ப்ராஜெக்ட் எப்படி வேலை செய்யணும்னா, காற்று அடிக்கும் போது இப்படி சுற்றும். அப்போ இங்கே மேக்னெட்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிரின்சிபல்னால ஒர்க் ஆகுது. இந்த மேக்னெட்ஸ் ஒரு நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் காஸ் பண்ணும்போது சுற்றி வரும்போது அந்த காப்பர் காயிலில் கரண்ட் இன்டியூஸ் ஆகும். அது நம்ம நார்மலோட ஒரு விண்மில்லோட காஸ்ட் 5 crores கிட்ட வரும். ஒரு 1 மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு செய்யணும்னா. ஆனால் எங்கள் ப்ராஜெக்டில் 1 மெகாவாட் அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது 2 crores தான் ஆகும். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் உடல்நலக் குறைவால் காலமான முன்னாள் அமைச்சர் க. சுந்தரத்தின் உடலுக்கு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, காந்தி ஆகியோரும் மறைந்த அமைச்சரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். திண்டுக்கல்லில் இயங்கி வரும் பன்னாட்டு பல்பொருள் நிறுவன அங்காடியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். உணவுப் பொருள் பொட்டலங்களில் காலாவதி தேதி குறிப்பிடப்படவில்லை, தொழிலாளர்கள் தலைத்தொப்பி அணியவில்லை என்பன உள்ளிட்ட குறைபாடுகளுக்கு விளக்கமளிக்க கோரி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அறிவிக்கை வழங்கினர். சமூக வலைத்தளம் மூலம் ஏற்பட்ட காதலால் கணவரை கைவிட்டு கடலூர் வந்த அசாம் மாநில பெண் சுஷ்மிதா பால் அங்கு தங்கி வேலை பார்த்து வரும் மேற்கு வங்க இளைஞர் மலிக்கான் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் சுஷ்மிதா பாலின் தந்தை அளித்த புகாரின் பேரில் கடலூர் புதுநகர் காவல் நிலையம் வந்த அசாம் மாநில காவல்துறையினர் மலிக்கான் உள்ளிட்ட 2 பேரையும் வரவழைத்து விசாரணை நடத்தினர். மலிக்கானுடன் சேர்ந்து வாழவே விரும்புவதாக கூறி சுஷ்மிதா பால் கடிதம் எழுதி தந்துவிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வரும் தனக்கரசு என்ற ஆசிரியர் மது போதையில் மாணவியை ஆபாசமாக பேசி வீட்டுக்கு அழைத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான கைபேசி உரையாடல் சமூக வலைத்தளங்களில் பரவியதை அடுத்து பள்ளியில் படித்த மாணவர்கள் ஆசிரியர் தனக்கரசுவை மண்டியிட வைத்து சரமாரியாக தாக்கினர். இதையடுத்து தனக்கரசுவை கைது செய்த காவல்துறையினர் தாக்குதல் நடத்திய மாணவர்களை அழைத்துச் சென்றும் விசாரித்து வருகின்றனர். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 12 மீனவர்களுக்கு தலா 35 லட்சம் ரூபாயும் மற்ற 23 மீனவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் தண்டமும் விதித்து புத்தளம் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூத்துக்குடி மீனவர்கள் நீதிமன்ற நுழைவு வாயில் முன்பு அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை தொடர்ந்தால் நீதிமன்றம் வாழ்நாள் சிறை தண்டனை வழங்க நேரிடும் என காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர்.